Good morning, friends. Myself, Sharan Muthivaran, Ground Director of Prestige. இது வரைக்கும் வந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்கள் எல்லாரும் டைம் ஃபாலோ பண்ணி சொன்ன டைமுக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் த ஹிடன் பிஸ்னஸ் பிஹைண்ட் எவ்ரி ப்ராடக்ட்ஸ். என் வாய்ஸ் கிளியராக இருந்துச்சுன்னா சேட் பாக்ஸில் கிளியர்னு போடுங்க. ஹலோ. ஓகே, தேங்க்யூ. நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். யார் வராங்க வரலன்னு கவலைப்படாதீங்க. வந்திருக்கவங்க எல்லாம் கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் ஃபோக்கஸாக கவனிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹியூமன் லைஃப் சுச்சுவேஷன், டூ மெனி டிஸ்ட்ராக்ஷன். நம்ம ஃபோக்கஸ் சரியாக பண்ணுறது இல்லை. நம்ம கவனம் ஃபுல்லாக காலேஜ் முடிச்சுட்டு வந்தாலோ, ஒர்க்குக்கு போயிட்டு வந்தாலோ, ரீல்ஸ், ஷார்ட்ஸ், ஐபிஎல், ஃபீஃபா, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி பல்வேறு இடத்துல நம்ம கவனம் சித்தர ஆரம்பிக்குது. ஆனால் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு மந்த்லி ரெண்ட், தெரிஞ்ச செலவு, அன்னோன், தெரியாமல் நம்மளுக்கு இருக்கிற, அதாவது இப்போ வெளியே எங்கேயோ போகிறோன்னா டக்குன்னு நம்மளுக்கு ஆசைப்படுறத வாங்கி சாப்பிட்றது, அது தெரியாத செலவு, அன்எக்ஸ்பெக்டட், லைக் மெடிக்கல், அந்த மாரினா அன்எக்ஸ்பெக்டட். இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு இன்கம் அதுக்கேற்ற மாரி இருக்கான்னு பார்த்தா இல்லை. அதனால் ஸ்டில் நம்மள்கிட்ட எல்லாருக்கும் லோ இன்கம் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஜாப் ஃபேர் லோயலா காலேஜில் நடந்தது 11/7 அன்னைக்கு. நான் அன்னைக்கு அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறப்ப அதை பார்த்து நான் ரொம்ப அப்படியே கண் கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் நுங்கம்பாக்கத்தில் அது வரைக்கும் அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததே இல்லை. என்ன நினைக்க எனக்கு என்ன சுச்சுவேஷன் நடக்குதுன்னு அங்கே தெரியாது. நான் போயிட்டு காலைல ஒரு 10 மணிக்கு இறங்குறேன் ட்ரெயின்ல இருந்து. இறங்கி ரைட் கிராஸ் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக பசங்கள்லாம் நிற்கிறாங்க. என்னன்ட்டு அப்புறம் வர வரல ஒருத்தட்ட கேட்டப்போ தான் தெரிஞ்சது, ஜாப் ஃபேர் இங்கே நடக்குது, 500 கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் படித்த இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்திருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்கும் என்ன தேவைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸ் தேவை. இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸுக்கு அவங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. அது பார்ட் டைமாகவும் இருக்கணும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வேலை கிடைச்சாலோ, இல்லை ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கவங்களோ இதை வந்துட்டு எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு பார்ட் டைமில் இருக்கணும். தினமும் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் எடுத்து செய்யும் போதும் எக்ஸ்ட்ராவாக 1 வீக்கில், அதாவது ஒரு சண்டே, டெய்லிக்கும் 1 to 2 hours அண்டு ஒரு சண்டே நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இது யார் யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா 18+ ஏஜ் இருக்கவங்க எல்லாருமே செய்யலாம். பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்னன்னா ஸ்மார்ட் ஃபோன். அடுத்து வந்துட்டு முக்கியமான விஷயம், நம்ம யாரும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இல்லை. ஆனால் நம்மளுக்கு கனவு இருக்கணும், வைராக்கியமான கனவு இருக்கணும். ஏன்னா நம்ம வயிற்றுக்காக சம்பாதிக்கல, வைராகத்தியாக சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு பொருள் நம்ம வாங்குறோம், ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு சோப்பு வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 ரூபா. அதோட அட்வர்டைசிங் காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா. கம்பெனிக்கு போகிற ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா. அடுத்து ஜிஎஸ்டி டேக்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு 9 ரூபா. டிஸ்ட்ரிபியூட்டர் மார்ஜின் அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா. அடுத்து ஹோல்சேலர் மார்ஜின் 3 ரூபா. ரீட்டைலர் மார்ஜின் 4 ரூபா. இப்படி தான் அந்த 50 ரூபாய் ஸ்பிட் அப் ஆகுது. இப்போ இந்த 50 ரூபா ஸ்பிட் அப் இப்படி ஆகும்போது இதில் அந்த அட்வர்டைசிங் இருக்குல்ல, அந்த அட்வர்டைசிங்ன்றது வந்துட்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, இங்கே நடிகர் செலிபிரிட்டிஸாக இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நம்மளுடைய காசு 50 ரூபா கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்ச காசை எடுத்து போயிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு சாதாரணமாக ஒரு 10 ரூபா தானே அவங்களுக்கு போயிட்டு போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதத்துக்கு ஒரு நபர் ஒரு சோப்பு யூஸ் பண்ணுறாங்கன்னா 50 ரூபா. அதுவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் எண்ணிக்கை வந்து 147 கோடி. அதில் ஒரு 100 கோடி மக்கள் மட்டும்தான் ஒரு மாதத்துக்கு சோப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும் 5000 கோடி. அதுவே உலகம் ஃபுல்லாக கணக்கெடுத்தீங்கன்னா 830 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. அதில் ஒரு 500 கோடி மக்கள் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,000 கோடி ஒரு மாதத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் செலவு பண்ணப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணாமல்
மக்களுக்கே திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து வந்தவங்க தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி யூஎஸ்ல 1855 இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ப்ரொடக்ஷன் ஆகி நம்ம இந்தியாவில் அது வந்துட்டு 1995 தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி இருக்க பட்சத்தில் இந்த டைரக்ட் செல்லிங்கோட மோட்டிவ் என்னன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த டைரக்ட் இதெல்லாம் இல்லாமல் டைரக்டாக கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்டை டைரக்டாக எடுத்து வந்து கன்சியூமர்கிட்ட கொடுக்குறது. அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து அப்புறமா பிஸ்னஸ் டு கன்சியூமர் வரதை டைரக்டாக பிஸ்னஸ் டு கன்சியூமராக மாற்றினது தான் டைரக்ட் செல்லிங். அந்த ஒரு இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஸ்டிஜ். இந்த நிறுவனம் 2004 தொடங்கப்பட்டது. ஒரு இந்திய நிறுவனமாகும். விஷ் யூ வெல்த். வெல்த்துக்கு ஏன் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்காங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த வெல்த்னா அது வந்து ஹெல்த் ப்ளஸ் வெல்த் ரெண்டும் சேர்த்தது தான் WELLTH. இந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றியாளர்களுடைய உங்களுடைய வெற்றியில் தான் கம்பெனியோடைய வெற்றி அடங்கியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்றது மட்டும் இல்லாமல் நிரூபிச்சும் காட்டிட்டு இருக்காங்க. அதுதான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேர் தான் ஃபவுண்டர். இந்த சென்டர்ல இருக்கவர் மிஸ்டர் கௌதம் பாலி. அவர் தான் இன்னைக்கு இந்த நிறுவனத்தை 35 ஆண்டு அனுபவத்துக்கு அப்புறம் இந்த நிறுவனத்தை எடுத்து வந்திருக்கிறார். அப்புறமா 2004 தொடங்கினார். அடுத்து அவர் கூடயே சேர்ந்தவங்க தீபக் சூர் அண்ட் கன்வர்ப் சிங். ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 3 பேர்த்தோடைய கூட்டமைப்பு தான் இந்த வெஸ்டிஜ் நிறுவனம். அடுத்து வந்துட்டு வெஸ்டிஜ் அம்பாசிடர்ஸ். இந்த 16 பேர் இவங்க தான் இந்த நிறுவனத்தோட அம்பாசிடர்ஸ். இதில் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் திரு RS ராஜன் சார். அவரும் இன்னைக்கு இந்த 16 பேர் கூட இருந்து நம்ம சிறந்த வழி நடத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட விஷன்ஸ். இந்த வெஸ்டிஜ் கம்பெனி ஒரு 40 பிரான்ச் ஆஃபீஸ், 2500 டிசிசி டிஸ்ட்ரிபியூட்டர் கன்சல்டிங் சென்டர்ஸ், 40 DLCP அப்படி ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒரு 8 வெளிநாடுகளில் விஸ்தரிச்சிருக்கிறாங்க. 2004 வெறும் 2 ஆஃபீஸ் 6 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொண்டு தொடங்கப்பட்டது. இன்னைக்கு 25 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெட் இஷ்யூவா இருக்கு. இப்போ கிளியரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிறுவனம் 2004 2 ஆஃபீஸ் 6 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 2 ப்ராடக்ட்ஸோட தொடங்கின நிறுவனம். இன்னைக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்துட்டு அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். இந்த நிறுவனத்துக்காக நிறைய சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் ஆகுதா? நான் பேசுகிற கண்டென்ட் இருக்க ஸ்க்ரீன் தான் ஷேர் ஆகுதா இல்லை வேற ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா ஃப்ரெண்ட்ஸ்? சார் பிளாக்கா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 350 + 400 வரைக்குமான பொருட்கள் இன்னைக்கு இருக்கு. இதில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, பர்சனல் கேர், ஹெல்த் அண்ட் வெல்னஸ், ஹெல்த் ஃபுட், ஹோம் ஹைஜீன், மேக்கப், ப்ரீமியம் ஸ்கின் கேர், உமன் ஹைஜீன், அக்ரிகல்ச்சர். இதில் வந்துட்டு பர்சனல் கேரில் ஹேர் கேரில் முடிக்கு தேவையான ஷாம்பு, ஸ்பா, ஏர் ஆயில் அந்த மாரியும். அடுத்து வந்துட்டு ஃபேஸ் கேரில் ஃபேஸ் க்ரீம், ஃபேர்னஸ் க்ரீம், சன்ஸ்க்ரீன் எல்லாமே கொடுக்குறாங்க. அடுத்து பாடி கேருக்கு சோப்பு, ஹேண்ட் வாஷ், பெயின் ரிலீஃப் க்ரீம், டியோடண்ட், பாடி டாக் எல்லாமே தராங்க.
அடுத்து இங்க வந்துட்டு செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி பேஸ் பண்ணி நம்மளுடைய செல்களுக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய வகையில நம்ம இப்ப வந்துட்டு எல்லாரும் இயற்கையை மறந்துட்டு செயற்கையா ஃபுட்டு தான் சாப்பிட்டு இருக்கோம். அதனால அந்த நம்ம பழங்காலத்துல சாப்பிட்ட ஃபுட்டை கொண்டு வரதுக்காக அந்த ஃபுட்ல இருந்து கேப்சூல் வடிவுல எடுத்து துணை உணவா கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்ரி கேர், ஹெல்த் ஃபுட், ஓரல் கேர், அக்ரி ஏர் பியூரிஃபையர், ஆயுஷாந்தி, ட்ரூமன், ஸ்கின் ஃபார்முலா 9, ஐவேஸ்ட், மிஸ்ட் ஆஃப் மிலன். இதுல என்னென்ன தராங்கன்னா அக்ரி கேர்ல விவசாயத்துக்கு ஈல்டு அதிகமாக எடுத்து கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் ஃபுட்ல ஆயில், டீ, ஸ்நாக்ஸ் பார், ஃப்ரெஷ்னப் ட்ரிங்க்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ். அடுத்து ஓரல் கேர்ல பேஸ்ட், பிரஷ், மவுத் வாஷ், அந்த மாதிரி. அடுத்து ஆயுஷ் சாந்தி. ஆயுஷ் சாந்தி நம்மளுடைய நாடு வந்துட்டு ஒரு ஆயுர்வேத பேசுகிற நாடு, அதனால அதுக்காக ஆயுஷ் சாந்தி கொடுக்குறாங்க. அடுத்து ட்ரூமன், நம்ம ஆண்களை அழகுபடுத்துறதுக்காக ட்ரூமன் கேட்டகரியில் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்கின் ஃபார்முலா 9. இந்த ஸ்கின் ஃபார்முலா 9ல நம்ம ஸ்கின்னை பிரைட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு 9 விதமான பொருள், இப்போ அதை அதிக பண்ணி ஒரு 11 விதமான பொருள் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து ஹைவேஸ்ட். இந்த ஹைவேஸ்ட் கேட்டகரியில் வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுன்ட்டு எல்லா விதமான பொருள் கொடுக்குறாங்க. அடுத்து பெண்களை மேலும் அழகுபடுத்துவதற்காக காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் எ வே டு மேக் மணி வைல் யூ ஸ்லீப், யூ வில் ஒர்க் அன்டில் யூ டை. வாரன் பஃபட்ஸோட கோட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ சாகும் வரை நீ தூங்கினாலும் உனக்கு வருமானம் வரும் வழிமுறையை நீ கண்டுபிடிக்கவில்லை எனில் நீ சாகும் வரை உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நீங்க ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணாம ஆக்டிவ் இன்கம் நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கீங்கன்னா நீங்க வந்துட்டு சாவர வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு ராயல்ட்டி இன்கம் வேணும். இந்த பொருட்களை நீங்க கடையை மாற்றி வாங்கினா உங்களுக்கு இன்கம் வரும்னு சொல்லிட்டேன். அந்த இன்கம் எப்படி பிரித்து தராங்கன்றத பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான வருமானம் தருவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு 9 விதமான வருமானம் தராங்க. அது எப்படி எப்படி பிரித்து தராங்கன்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் அண்ட் கன்சம்ஷன் 10 to 20%, பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 5 to 16%, டைரக்டர் போனஸ் 15%, டீம் பில்டிங் போனஸ் 3%, லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸ் 18%, டிராவல் ஃபண்ட் 3%, கார் ஃபண்ட் 5%, ஹவுஸ் ஃபண்ட் 3%, எலக்ட் கிளப் போனஸ் 2%. இதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு ஒரு நம்மளுக்கு வந்துட்டு மாதம் மாதம் வருமானம் தரணும்னா ஒரு பிவின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நம்ம பொருள் வாங்கும்போது அது பிவி, ஒரு பிவினா வந்துட்டு 30 to 35 ரூபாய்க்கு நம்ம இப்போ ஒரு 50 ரூபா சோப்பு வாங்குறோம்னா அது வந்துட்டு ஒரு பிவி அந்த கணக்கில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு பிவி வந்து குமுலேட்டிவ் ஆட் ஆகிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பொறுத்து தான் உங்களுக்கு சம்பளம் தராங்க. அடுத்து வந்துட்டு சேவிங்ஸ் அண்ட் கன்சம்ஷன் 10 to 20%. அதாவது இது நீங்கள் வந்துட்டு இந்த நிறுவனத்தில் ஒரு விநியோகஸ்தராக இணைந்து வாங்கும்போது 120 ரூபா பொருள் உங்களுக்கு 20 ரூபா மைனஸ் பண்ணி 100 ரூபாய்க்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அக்யூமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். இந்த அக்யூமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 5 to 16%. இது எப்படி தராங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு ஒரு பிவிலிருந்து 599 பிவி பண்ணும்போது அவர் 5% நிலையை அடைகிறாரு. அடுத்து சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 600 பிவிலிருந்து 200-399 பிவி அடையும் போது 8% அடைகிறாரு. 2400 5499 அடையும் போது 12% அடைகிறாரு. 5500 பிவி மேலே போயிட்டாருன்னா அவர் வந்து டைரக்டர் நிலையை அடைகிறாரு. இந்த டைரக்டர் நிலையை அடைஞ்சிட்டாருன்னா அவருக்கு வந்து ராயல்ட்டி இன்கம் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதே வந்துட்டு நான் வந்து ஃபாஸ்ட்டாக செய்வேன், எனக்கு வந்துட்டு நிறைய பேர் தெரியும், நான் சீக்கிரமாக வந்துட்டு க்ரோ ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இங்கே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரே மாதத்தில் 600 பிவி பண்ணுறதுக்கு பதிலாக 300 பிவியை ஒரே மாதத்தில் பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட்டாக 8% ஆயிடுறீங்க. 5500 பிவி பண்ணுறதுக்கு பதிலாக 4500 பிவியை ஒரே மாதத்தில் பண்ணீங்கன்னா பிரான்ச் டைரக்டர் ஆயிடுறீங்க. அடுத்து வந்துட்டு டைரக்டர் போனஸ் 15%. அதாவது டைரக்டருக்கு மேலே இருக்கவங்க எல்லாத்துக்கும் மொத்தமாக இந்த பிஸ்னஸில் நடக்கிற மந்த்லி டேர்ன் ஓவரை வச்சு 15% எடுத்து தராங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் டைரக்டர் போனஸ். அடுத்து டீம் பில்டிங் போனஸ். இந்த டீம் பில்டிங் போனஸ்ன்றது வந்துட்டு பிரான்ச் டைரக்டர்லேருந்து கோல்டு டைரக்டர் வரைக்கும் இருக்கவங்களுக்கு டீம் பில்டிங் போனஸ் தராங்க. அதுவே வந்துட்டு அவங்க 2600 பிவி சைடில் ஒரு மெயின்டைன் பண்ணாங்கன்னா பிரான்ச் டைரக்டருக்கு டீம் பில்டிங் போனஸ் தராங்க. சில்வர் டைரக்டருக்கு 2100 பிவி மெயின்டைன் பண்ணும்போது தராங்க. கோல்டு டைரக்டருக்கு
1800 பிவி மெயின்டைன் பண்ணும்போது டீம் பில்டிங் போனஸ் அந்த மொத்தம் கம்பெனியோட டர்ன் ஓவர்ல இருந்து 3% தராங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்துட்டு லீடர்ஷிப் போனஸ். இந்த லீடர்ஷிப் போனஸ் வந்துட்டு மிக முக்கியமான போனஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த லீடர்ஷிப் போனஸில் தான் இங்க இந்த நிறுவனத்தில் உள்ள அனைவருமே அதிகமாக சம்பாதிப்பாங்க. இது மொத்தம் 18% இந்த லீடர்ஷிப் போனஸ் மட்டும் தராங்க. சில்வர் டைரக்டருக்கு மேலே இருக்க எல்லாருக்கும் இந்த லீடர்ஷிப் போனஸ் எலிஜிபிள் ஆகிறாங்க. இந்த லீடர்ஷிப் போனஸ்ல வரும்போது அவங்களுக்கு அதிகமான இன்கம் இதுல இருந்தா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லீடர்ஷிப் போனஸ் முடிஞ்சு வெஸ்டீஜ் டிராவல் ஃபண்ட். இன்னைக்கு நம்மலாம் வந்துட்டு யார் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சம்பாதிக்கிறது தான் பார்ப்பாரே தவிர ஒரு வெளிநாட்டுக்கோ சுற்றி பார்க்கறதுக்கோ போக ஆசைப்படுங்க. ஆனால் இந்த நிறுவனம் வெளிநாட்டுக்கு சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு டைரக்டர் உருவாக்கி சைடில் ஒரு 1800 பிவி பண்ணும்போது உங்களுக்கு டிராவல் ஃபண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். டிராவல் ஃபண்ட் வந்துட்டு அந்த மாதம் சில்வர் டைரக்டர் அண்ட் அபோவ் முடிச்ச எல்லாத்துக்கும் சில்வர் டைரக்டர் ஒரு தாட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அன்னிலிருந்து உங்களுக்கு அந்த மாதத்துலேருந்து டிராவல் ஃபண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். கம்பெனியோட டேர்ன் ஓவர்லேருந்து 3% தராங்க. அந்த கம்பெனி டேர்ன் ஓவர்லேருந்து 3% மூலியமாக வாங்கி டிராவல் ஃபண்ட் அச்சீவ் பண்ணவங்க போயிட்டு வந்த நாடுகள் ஒரு 22 நாடுகள் இந்த கம்பெனி சுற்றி காட்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன நாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து, லண்டன், ஹாங்காங், டாஸ்கன், மேக்யூ, துபாய், சுவிட்சர்லாந்து, மலேசியா, ஆம்ஸ்டர்டம், பாரிஸ், பெய்ஜிங், ரஷ்யா, பாலி, டர்க்கி, ஆஸ்திரேலியா, அபுதாபி, புக்கட், தாய்லாந்து இந்த மாதிரிலாம் சுற்றி காட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார் ஃபண்ட். இப்போ எல்லாருக்கும் மேண்டட்டரி என்ன ஃப்ரெண்ட்ஸ்? கார். இந்த கார் ஃபண்டு உங்களுக்கு கீழே ஒரு 3 குழுக்களை டைரக்டரை உருவாக்கி ஒரு 3 மாதம் அதை மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கார் ஃபண்ட் 5% வர ஸ்டார்ட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் ஃபண்ட் உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் கூட ஒரு தாட்டி 3 மாதம் தொடர்ச்சியாக மெயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகபட்சமாக 80,000 ரூபா வரைக்கும் சிங்கிள் மந்த்துக்கு தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மூலியமாக ஒரு 7,000 பேர் இந்த நிறுவனத்திலிருந்து கார் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு 300க்கும் மேற்பட்ட நபர்கள் லக்ஸரி கார் எடுத்திருக்காங்க. 50 லட்ச ரூபா லட்சக்கணக்கில் மதிப்பான கார்களை ஒரு 300 பேர் எடுத்திருக்காங்க. அதில் நம்ம பெருமைப்பட விஷயம் தமிழ்நாட்டில இருந்து ஒரு 10 பேர் லக்ஸரி கார் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு 225 பேர் பிரீமியம் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் மதிப்புள்ள கார்கள் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு வெஸ்டீஜ் ஹவுஸ் ஃபண்ட். இந்த ஹவுஸ் ஃபண்ட் 3% தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு உங்களுக்கு கீழே ஒரு 6 குழுக்களை டைரக்டர்ன்ற நிலையை அடைய வைக்கும் போது உங்களுக்கு ஹவுஸ் ஃபண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கம்பெனியோட மொத்த டர்ன் ஓவர்ல இருந்து ஒரு 3% எடுத்து வச்சு யார் யாரெல்லாம் அது கிரவுண்ட் டைரக்டருக்கு அபோவ் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்துட்டு எலைட் கிளப் போனஸ் 2%. இந்த எலைட் கிளப் போனஸ் 2% வந்துட்டு யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர், டபுள் கிரவுண்ட் டைரக்டர், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர், அதாவது மொத்தம் 8 டைரக்டர் தனக்கீழே உருவாக்கின யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர், 12 டைரக்டர் உருவாக்கினா டபுள் கிரவுண்ட் டைரக்டர், 16 டைரக்டர் உருவாக்கினா டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இவங்களுக்கு மட்டும் ஒரு 2% அதிகபட்சமாக 20 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு இன்கம் மட்டும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கெரியர் லேடர் இன்வெஸ்டிங். இந்த வியாபாரத்தில் ஒரு சின்ன இதுலேருந்து பெரிய லெவல் வரைக்கும் ஒரு கெரியர் லேடராக போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது டிஸ்ட்ரிபியூட்டரில் ஸ்டார்ட் ஆகி சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர், பிரான்ஸ் டைரக்டர், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர், ஸ்டார் டைரக்டர், டைமண்ட் டைரக்டர், கிரவுண்ட் டைரக்டர், யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர், டபுள் கிரவுண்ட் டைரக்டர், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அப்படின்ட்டு இது 16 டைரக்டர் உங்களுக்கு கீழே உருவாக்குறோம்னா டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் ஆயிருவீங்க. இங்கே இருக்க எல்லா விஷயங்களும் நீங்கள் அடைய வந்துட்டு யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர்லேயே 9 விதமான வருமானத்தையும் அடைய தகுதி பெறுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரெக்கக்னைசேஷன் அண்ட் அவார்ட்ஸ். நம்மளை இந்த காலத்தில் ஊக்குவிக்கிறதுக்கு ஆளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அதை ரெகக்னைசேஷன் பண்ணுறதுக்காக கம்பெனி மாதம் 2ஆம் தேதி ஆனால் சாம்பியன்ஸ் டேன்னு கொண்டாடுறாங்க. அடுத்து வெஸ்டீஜ் அவார்ட் ஃபங்க்ஷன்ட்டு இயர்லி ஒன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கொண்டாடுறாங்க. அடுத்து பி கார்ஜியஸ் டேன்னு கொண்டாடுறாங்க. அடுத்து ஃபாரின் ட்ரிப்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்தமாரி நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு 4 மாதத்துக்கு ஒரு 100 பேவி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆஃபர் தருவோன்ட்டு 2250 ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட் வோச்சர் தராங்க. அடுத்து 150 பிவி கன்சிஸ்டன்சியாக ஒரு 4 மாதம் தொடர்ச்சியாக பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்துட்டு 4500 ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் தராங்க.
இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை சும்மா போட்டது. இங்க எத்தனையோ பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம்ல, அவங்கள பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல வந்துட்டு ஒரு சில பேர் தான் போட்டிருக்கேன். இந்த நிறுவனத்துல ஒரு 6000 பேருக்கு மேல மாசம் 1 லட்ச ரூபாயிலிருந்து 1,68,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒரு சில பேர் மட்டும் போட்டிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். 6000 பேர் என்னால போட முடியாது, போட்டா மீட்டிங் டைம் முடிஞ்சிடும். இதுல மிஸ்டர் ஆர் முத்துவேலன் இருக்கார்ல, அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபாதர். அவரை பத்தி நான் வந்துட்டு அப்புறமா பின்னாடி ஸ்டோரி சொல்றேன். எல்லாம் இன்னைக்கு மாசம் மாசம் இவங்கெல்லாம் வந்துட்டு 1 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க. அந்த போட்டோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. 4 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம், 1,24,000, 1,42,000, 1,36,000, 1,41,000, 1,16,000, 1,21,000, 1,10,000, 93,000, 91,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்துட்டு மாரியப்பன். இவர் வந்துட்டு நம்ம ஹிப் சைஸ்க்கு தான் இருப்பாரு. இவர் வந்துட்டு வெளியே எங்கேயாவது வேலைக்கு போனா யாராவது வேலை தருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நபர் இன்னைக்கு மாசம் லட்ச ரூபாயில சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கி அந்த காருக்கு ஒரு டிரைவர் போட்டு அவருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பெரிய வாழ்க்கை மாற்றம் நடந்துட்டு இருக்குன்ட்டு. அடுத்து இப்ப நான் காட்ட போற இன்கம்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பயந்துருவீங்க. ஏன்னா 6 lakhs, 23 லட்சம், 24 லட்சம். இவர் வந்துட்டு மாதம் மாதம் 24 லட்சம். இவர் தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அம்பாசிடர். அடுத்த வந்தாம் 1,68,00,000. இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்தோட டாப் ஓனர் இவர் தான். மந்த்லி ஃப்ரெண்ட்ஸ், இயர்லி இல்லை, இது மந்த்லி 1,68,000 மேல சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னா நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாரி ஒரு நிறுவனம் பேர். இப்ப என்னுடைய 2 கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் வேலை சொல்லணும்னா, இந்த ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம வாங்க போறோம். வெளி கடையில வாங்குறத சேஞ்ச் பண்ணி இந்த கடையில வாங்க போறோம். அதை வந்துட்டு இப்ப நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னா போயிட்டு ப்ரொமோட் பண்றோம்ல, நான் இந்த படம் நல்லா இருந்துச்சா, இந்த படம் நல்லா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு, இந்த சட்டை வாங்கினேன் இந்த பிராண்ட்ல, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி இதை வந்துட்டு நம்ம விளம்பரம் செய்ய போறோம். இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான விளம்பரம் வேற எங்கேயும் வராது. ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் தான் நம்மளுக்கு வரப்போகுது. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த விளம்பரத்தை செய்ய போறோம். அண்ட் திஸ் இஸ் மை ஃபாதர். அண்டு நான் யாரு அப்படின்றத பத்தி சொல்றேன். எங்க அப்பா வந்துட்டு 12th ஃபெயில். இந்த வெஸ்டேஜ் வியாபாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா ஒரு 21 வருஷம் ஒரு பஸ் நிறுவனத்துல ஒரு 600 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போனாரு. அதிகபட்சமா 21 வருஷம் கழிச்சு 12,500 ரூபா வாங்கினாரு. அப்புறம் வந்துட்டு அங்க ஸ்ட்ரெஸ் தாங்க முடியலன்ட்டு பாய்சன் சாப்பிட்டாரு. அடுத்து அங்கிருந்து திரும்பியும் உயிர் பிழைச்சு வந்து அப்புறம் வந்துட்டு ஃபார்மரா இருந்தாரு. விவசாயத்தை பார்த்தாரு. அதுலேயும் லாஸ் ஏற்பட்டதுனால திரும்பியும் எதுவுமே பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம திருப்பூருக்கு வேலைக்கு போலாமா அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில 2017 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த வெஸ்டேஜை ஸ்டார்ட் பண்ணாரு. முதல் மாத வருமானம் ஒரு 196 ரூபாயில் ஸ்டார்ட் ஆச்சு. என்னடா இது 196 ரூபா வருது, இதுக்கு நான் வந்துட்டு இப்படி போகணுமான்னு விட்டு போல. ஏன்னா நம்ம வேற ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு மளிகை கடையிலையோ போய் பொருள் வாங்கும்போது அங்கே யாரும் நம்மளுக்கு காசு தரல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பெனியில் பொருளை கடையை மாற்றி பொருளை வாங்கினது காசு தந்தாங்க. அதை கண்டுபிடிச்ச எங்கள் அப்பா இந்த நிறுவனத்தில் 1 year 1 lakh கிரவுண்ட் டைரக்டர் அதை அடையணும்னு ஆசைப்பட்டாரு. அதை வந்துட்டு அடைய ஆசைப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது கொரோனா வந்தது. கொரோனாவில் இருந்து திரும்பி மீண்டு வந்தார். அப்புறம் திரும்பியும் வந்துட்டு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் கேன்சர். கேன்சர் வந்துச்சு. எங்கள் அப்பா வந்து சென்னையில் அட்மிட் ஆகிட்டாரு. அப்படி இருக்கும்போது எங்கள் டீம் மெம்பர்ஸ், மை லவபிள் பார்ட்னர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்கள் அப்பாவை கிரவுண்ட் டைரக்டர் முடிக்க வச்சாங்க. 12ஆம் தேதி ஜூன் மாதம் 2022 நானும் எங்கள் அண்ணனும் அவார்டு வாங்கினோம். 14ஆம் தேதி எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு சாதாரண வேலையை ஏதோ பார்த்துட்டு போகல, ராயல்டி இன்கம் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ராயல்டி இன்கம் பண்ண வேலையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேற ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தப்ப டாடா இண்டிகா கார் வச்சிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு 2006 வந்துட்டு விற்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு.
அந்த நிறுவனத்துல வேலை பார்த்ததுனால. அப்படி விற்றதும் அடுத்து அந்த டைம்ல தான் நான் பிறந்தேன். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, உன் புள்ள பிறந்த நேரம் சரியில்லை, இருந்த காரெல்லாம் வித்துட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதனால 2023 என் பர்த்டே அன்னைக்கு கார் எடுக்கிறதுன்னு போய் புக் பண்ணிட்டு வந்து எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது வரக்கூடியது ஒரு விஷயமான கேன்சர் வந்து லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் கூடிய விரைவில் திரும்பியும் அதே கார் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ எனக்கு 18 வயசு ஆக போகுது. சி இப்போதான் வந்துட்டு 18 வயசு ஆயிருக்கு. காலேஜ் முடிச்சாதான் கார் எடுத்தாதான். அண்ணனும் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு இப்போ கார் எடுத்தா யாரும் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் எடுக்கல. கூடிய விரைவில் கார் எடுக்கும். அடுத்து வந்துட்டு நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நாங்கள் அவார்டு வாங்கணும்னு சொன்னோம்ல ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஏதோ சாதாரண அவார்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஸ்டேடியத்துலனா நேரு இண்டோர் ஸ்டேடியம். பெரிய பெரிய ஆடியோ லான்ச்லாம் நடக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டேடியத்தில் ஒரு ஆக்டர் வாங்குற மாரி நானும் எங்கள் அண்ணனும் போய் அவார்டு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தென் இது இதை சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கிரீன் பார்க் ஹோட்டல் வடபழனியில் இருக்கு. என் லிங்க்டின் போஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். அங்கே ஒரு நாள் வந்துட்டு ஒரு கேட்ரிங்னு சொல்லிட்டு ஒன் டே கேட்ரிங்னு சொல்லிட்டு போனோம். செம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு போனப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு போனால் எங்களுக்கு வந்துட்டு இல்லை கேன்சல் ஆயிடுச்சுப்பா கேட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் அங்கேருந்து ஒரு மேனேஜர் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஹார்ஷாக நடந்துட்டு இருந்தாரு. அடுத்து திரும்பியும் அந்த கிரீன் பார்க் ஹோட்டலுக்கு போகிறேன். அன்னைக்கு வந்து போனதும் வந்துட்டு சரி இங்கே வந்துட்டு பிஜியில் நல்ல சாப்பாடு இருக்காது, சரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வரலான்னு தான் போனேன். அடுத்து திரும்பியும் வெஸ்டேஜ் மூலயமா அந்த இடத்துக்கு போகிறேன். ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அங்கே போகும்போது கோட் ஷூட்டோட போகிறேன். போனால் அங்கே அதே மேனேஜர் ஃபுட்லாம் சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஆவிஸ் சார் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டப்ப ஒரு மிக உற்சாகத்துக்கு ஆளான ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்த நம்மள எப்படி கேட்க வச்சிருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. அடுத்து எங்கள் அப்பாவுடைய கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 345 பேரை கிரவுண்ட் டைரக்டராக வைக்கணும், ஒரு 345 கார்கள் வாங்க வைக்கணும், அது ஒரு 8 லக்ஸரி கார்கள் வாங்க வைக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவுடைய கனவு. இது என்னன்னா ஒரு சாதாரணமாக ஒரு 345 குடும்பங்களை அவங்க கனவுல கூட எட்டிடாத அளவுக்கு அவங்கள வாழ வைக்கணும் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நோக்கம். ஏன்னா இந்த காலத்துல சுயநலமா ஓடிட்டு இருக்க, ஏன்னா நம்மளுக்கே வந்துட்டு படிச்சவங்களுக்கே வேலை இல்லாம எத்தனை பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு ஒரு 345 குடும்பங்களை நம்ம நல்லா வாழ வச்சோம்னா கிரவுண்ட் டைரக்டர் தான் மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு 345 குடும்பங்களை சம்பாதிக்க வச்சா எவ்வளவு வருதுன்னு கணக்கு போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம வந்துட்டு சீக்கிரமா இந்த உலக தமிழ்நாட்டை ஒரு இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற முடியும். சேலரி விஎஸ் ராயல்டி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிவ் இன்கமுக்கும் ஆக்டிவ் இன்கமுக்கும் இருக்க வித்தியாசம். இப்போ என் ரூட் எடுத்துக்கிட்டேன்னா நான் வந்துட்டு ஒரு 12 வருஷம் ஸ்கூல் படித்தேன். அடுத்து ஒரு 4 வருஷம் திரும்பி காலேஜ் படித்தேன். என் ஃபேமிலி என் மேலே ஒரு 15 to 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் படிக்கிறதுக்கு மட்டும் முதலீடாக போட்டிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது எனக்கு போய் வேலை உடனே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் பேசிக் சேலரி என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3.5 lakhs per year. ஆனால் எங்கள் அப்பா வந்துட்டு 12th ஃபெயில். ஒரு 3 to 4 வருஷம் யார் என்ன சொல்றாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம கடினமா கன்சிஸ்டண்டா ஸ்மார்ட் ஒர்க்கை போட்டாரு. அதை வெஸ்டேஜில் போட்டதன் விளைவு இன்னைக்கு அவரே இல்லை. ஆனா எங்க குடும்பத்துக்கு ஒரு 4 to 5 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு 40,000 to 50,000 ரூபாய் எங்க குடும்பத்துக்கு ஒரு எஃபர்ட் போடாம ஒன்றும் நாங்க எதுவுமே பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். மாசம் 9ஆம் தேதி ஆனா 10ஆம் தேதி ஆனா பேங்க்ல வந்து விழுந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஏற்பட்ட ஒரு வாய்ப்புன்னு எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து இங்க ஒரு 2 கொஸ்டின் நான் கேட்க விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் உங்க குடும்பத்துல சம்பாதிச்சிருக்காங்க, அதாவது சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா ஒரு 3 மாசமோ 4 மாசமோ வேலை இல்லாம இருந்தா உங்க நிலைமை என்ன அப்படின்னு யோசிங்க. ஏன் இப்ப எங்க அப்பாவே எடுத்துக்கிறேன்னு, எங்க அப்பா வந்துட்டு அந்த சுச்சுவேஷன்ல 2017 எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்தா பெட்ல அட்மிட் ஆயிட்டாரு.
ஒரு 2 மாசம் வேலையே பார்க்கல. ஆனா அந்த 2 மாசத்துல தான் எங்களுக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா எங்க அப்பா சூஸ் பண்ண நிறுவனம் அந்த மாதிரியான நிறுவனம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை. அடுத்து இப்ப இருக்கக்கூடிய உங்க ஜாபோ, இல்ல நீங்க ஃபியூச்சருக்கு கோலா வச்சிருக்க ஜாபோ, உங்களுடைய லைஃப் கோல்ஸை அடைய அச்சீவ் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இதை பத்தி இன்னும் மேலும் ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா யார் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க ஐடி ப்ரூஃப் கொடுத்து இல்லைன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. ஓகே, யாரை கான்டாக்ட் பண்றதுன்னு என்னதான் கான்டாக்ட் பண்ணணும். குரூப்ல இருந்தீங்கன்னா குரூப்ல கூட போடுங்க. வேற ஏதாவது டவுட் இல்லைன்னா நம்ம மீட்டிங் செஷனை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.